இப்போ பார்க்க போகிறது eutrophication. ஓகேவா? When runoff from land containing nutrients reaches the water bodies, it results in dense growth of plant life is called eutrophication. அப்படின்னா நம்ம லேண்டில் இருக்கிற ரன் ஆஃப் அப்படின்னா வந்துட்டு வேஸ்ட் அதெல்லாம் அதில் நியூட்ரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எங்கே போய் கலக்கும்? வாட்டர் பாடிஸில் போய் கலக்கும். ஓகேவா? இது ஓவர் டைம் என்ன ஆகும்? அங்கே வந்துட்டு பிளான்ட்ஸ் நிறைய க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த டென்ஸ் க்ரோத்தாக ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராசஸ் பேர் தான் யூட்ராஃபிகேஷன். அப்படின்னா ஒரு லேக்கில் வந்துட்டு அந்த சர்ஃபேஸில் நிறைய பிளான்ட் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். டு த பாயிண்ட் அது வந்துட்டு கீழே இருக்கிற அதோட பயோடைவர்சிட்டி, ஃபிஷ்ஷு இல்லாட்டி பிளான்ட்ஸை வந்துட்டு அழிக்கிற அளவுக்கு அது வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு லேக்கோட மேலே. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸை தான் வந்துட்டு யூட்ராஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெயின் சோர்ஸ் வந்துட்டு ரன் ஆஃப் ஃப்ரம் லேண்ட். இந்த லேண்ட்லேருந்து வர வேஸ்ட்டு, அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ். ஓகேவா? இதில் வந்துட்டு 3 டைப்பாக இருக்குது: ஒலிகோட்ராஃபிக், மீசோட்ராஃபிக், யூட்ராஃபிக் ஸ்டேட் அப்படின்ட்டு. ஒலிகோட்ராஃபிக் ஸ்டேட்டில் வந்துட்டு கோல்ட் அண்ட் க்ளீன் வாட்டர் வந்துட்டு கோல்டாகவும் கிளியராகவும் இருக்கும். சப்போர்ட்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னா லைஃப் ஃபார்ம் எல்லாத்தையும் அது சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஆனால் அதில் வந்துட்டு நியூட்ரியன்ஸ் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் கோல்ட் அண்ட் கிளியர் வாட்டர் மட்டும்தான் இருக்கும். மீசோட்ராஃபிக் இது ஹெல்த்தி. ஓகேவா? ஹெல்த்தியான ப்ராசஸ். இங்கே வந்துட்டு ஆஃப்டர் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நைட்ரேட்ஸ் அண்ட் ஃபாஸ்ஃபேட், நைட்ரேட்ஸும் ஃபாஸ்ஃபேட்டும் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகும். அக்வாட்டிக் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே கலந்து இருக்கிறது தான் மீசோட்ராஃபிக். இது அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஓகேவா? பிளான்ட்ஸ் வந்துட்டு ரேப்பிடாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்டு தான் வந்துட்டு யூட்ரோஃபிக் ஸ்டேட். இந்த ரேப்பிட் க்ரோத் வந்துட்டு சீக்கிரம் நடந்துருச்சுன்னா அது வந்துட்டு யூட்ரோஃபிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் எஃப்ளூயன்ஸ் கேன் ரேடிக்கலி ஆக்சிலரேட் த ஏஜிங் ப்ராசஸ். அந்த லேக்கோட ஏஜிங் ப்ராசஸ்ஸு அதை ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிக்கும். என்னது? கெமிக்கல் எஃப்ளூயன்ஸ் அப்படின்னா நைட்ரேட்ஸ், ஃபாஸ்ஃபேட் வேறு ஹை கான்சன்ட்ரேஷனில் வரும்போது. இதுக்கு பேர் வந்துட்டு கல்ச்சுரல் ஆர் ஆக்சிலரேட்டட் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான ஸ்டேட்டு. ஏன்னா இதில் வந்துட்டு இருக்கிற அந்த ஃபிஷ்ஷு, கீழே இருக்கிற அந்த ஃபிஷ்ஷு வேறு அக்வாட்டிக் அனிமல்ஸ், அக்வாட்டிக் பிளான்ட்ஸை வந்துட்டு இங்கே சர்வைவ் ஆக முடியாது. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஸ்டேட்டு. இது வந்துட்டு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்துட்டு காசஸ் கிளாகிங் இன் கேனல்ஸ், ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ். அப்படின்னா கேனல், ரிவர், லேக்கில் வந்துட்டு கிளாக் அது வந்துட்டு அடைச்சி நிற்கும். ஓகேவா? இந்த ஹை க்ரோத் பிளான்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளேஸஸ் நேட்டிவ் பிளான்ட்ஸ். அங்கே ஆல்ரெடி இருக்கிற நேட்டிவ் பிளான்ட்ஸ் இதை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். ஃபோம் அண்ட் அன்பிளசன்ட் ஓடர்ஸ், அங்கே வந்துட்டு தேவையில்லாத ஃபோம்ஸ் அப்புறம் வேறு அன்பிளசன்ட் ஓடர்ஸ் எல்லாம் அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். டிப்ரைவ்ஸ் டிசால்வ்டு ஆக்சிஜன், டிசால்வ்டு ஆக்சிஜனோட லெவலில் குறைச்சிரும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு யூட்ரோஃபிகேஷன், அதோட எஃபெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். It involves the treatment, storage, disposal of liquid, airborne and solid effluents from nuclear industry. Nuclear industryலேருந்து வர liquid and airborne and solid effluents. இந்த airborne and solid effluent எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம், டிஸ்போஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரேடியோ ஆக்டிவோட வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு. மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல் வந்துட்டு என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல்னால் லிமிட் ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு நம்ம லிமிட் பண்ணலாம். டைல்யூட் அண்ட் டிஸ்பர்ஸ், இருக்கிறது வந்து கான்சன்ட்ரேட்டடாக வந்துட்டு நம்ம கீழே வேற எங்கேயோ இடத்துல விடாமல் அதை டைல்யூட் பண்ணி டிஸ்பர்ஸ் பண்ணலாம். டீலே அண்ட் டீகே அப்படின்னா மச் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர்ஸ் ஆர் ஷார்ட் லிவ்ட். அப்படின்னா அதோட லைஃப் பீரியடே வந்துட்டு ஷார்ட்டாக தான் இருக்கும். நம்ம டீலே பண்ண அது தன்னைத்தானே வந்துட்டு இது நியூட்ரலாக ஆரம்பிச்சிடும். இதுதான் டீலே அண்ட் டீகே. கான்சன்ட்ரேட் அண்ட் கன்ஃபைன் ப்ராசஸ், இது வந்துட்டு கன்ஃபைனிங் ப்ராசஸ். லாங்கர் லிவ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஷார்ட் லிவ்டெல்லாம் வந்துட்டு நம்ம டீகே பண்ணிடலாம். லாங் லிவ்டை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா அது வந்துட்டு நம்ம ஒரு கான்க்ரீட் கொரோஷன் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னரில் ஃபுல்லாக வந்துட்டு டம்ப் பண்ணி வைப்போம். வச்சுட்டு அதை நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணி வைப்போம். அதுக்குன்னே வச்சுருக்கிற இடம். ஓகேவா? அங்கே போய் டிஸ்போஸ் பண்ணுவோம். இது ஒரு க்ரோயிங் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம டிஸ்போஸ் பண்ணுற இடம் வந்துட்டு ஸ்லோவாக ஃபில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு க்ரோயிங் ப்ராப்ளமாக இருக்குது. இதுதான் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்.
இப்போ பார்க்க போகிறது e-waste. Discarded electronic devices contain hazardous substances. ஓகேவா, டிஸ்கார்ட் பண்ண எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வேஸ்ட்டை வந்துட்டு e-waste அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லாட்டி எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஓகேவா, அது ஃபுல்லாக ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அது வந்து நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னா அது டீக்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா, இதுவும் ஒரு e-waste. எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு லெட் இன் கேத்தோட் ரே டியூப். கேத்தோட் ரே டியூப் வந்துட்டு நம்ம கெமிஸ்ட்ரியில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம், அதில் இருக்கிற லெட். ஓகேவா, ஸ்விட்சஸ் நம்ம தூக்கி போடும்போது அதில் இருக்கிற மர்க்குரி, ஸ்டீல் காம்போனன்ட்ஸில் இருக்கிற கோபால்ட், இதெல்லாம் வந்துட்டு ஹெவி மெட்டல்ஸ், சீக்கிரம் வந்துட்டு டீக்ரேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வரும். இதுதான் வந்துட்டு e-waste அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா.